ரொம்ப சிம்பிள். ஏன்னா அன்னை மரியாளை பற்றி பேச போகிறேன். சரி, அதனால் இங்கே சொல்லிடலாமே. அன்பானவர்களே, இந்த மறையுரைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு அன்னை மரியாள். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஓகே, மதர் மேரி, த நியூ ஆர்க் ஆஃப் த நியூ கவனன்ட். நான் ரெண்டுத்தையுமே புதுசுன்னு பேசுகிறேன். புதிய பேழை, புதிய உடன்படிக்கை. ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லும் பொழுது புரியும். இதில் நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க சிலர். அந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிலை நான் அதில் சேர்த்து கொடுத்துட்றேன். முதல்ல, அன்னை மரியாளை நான் ஏன் புதிய பேழைன்னு சொல்கிறேன்? புதிய பேழை, நியூ ஆர்க். ஏனென்றால் பழைய பேழைன்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா? பழைய பேழை ஒன்று இருந்திருக்கு. அதனால் அன்னை மரியாளனை என்னன்னு அழைக்கிறேன்? புதிய பேழை. அது மட்டும் இல்லாமல் பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்தது. இயேசு சொல்றாரு, இது எனது புதிய உடன்படிக்கைன்னு இயேசு சொல்றாரு. அதனால இதை புதிய உடன்படிக்கைன்னு சொல்றேன். ஆகவே இந்த தலைப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. ஓகே, அப்ப பழைய பேழையை நம்ம ஆழமா புரிந்து கொண்டால் புதிய பேழையை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இதை இறையியல்ல டைப்பாலஜின்னு சொல்லுவாங்க. இறையியல் என்ன சொல்லுவாங்க? டைப்பாலஜி. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். ஐ எம் நாட் கோயிங் இன் டு த டெக்னிக்ஸ் ஆஃப் தியாலஜி இல்லையா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக தான் சொல்ல போகிறேன். பழைய பேழையை புரிந்து கொண்டால் புதிய பேழையை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? இதில் நிறைய சர்ப்ரைஸாக இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, ட்விஸ்ட்லாம் இருக்குது. படத்துலலாம் இப்போ ட்விஸ்ட் வச்சா தான் படம் ஓடுதான் இல்லையா? அதனால் நடுவில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது, சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்குது. அதனால் கவனமாக கவனிக்கணும். சரி, முதல்ல பழைய பேழையை பற்றி பார்ப்போம். பழைய பேழையை யாவே கடவுள்தான் செய்ய கட்டளையிடுகிறார். கரெக்டுங்களா? பேழையை யாரு செய்ய கட்டளையிடுவார்? யாவே. விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 10வது வசனம். சித்திம் மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அப்புறம் அந்த பேழை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அது இருங்க வேண்டாம், அவ்வளோதான் செய்தி, அவ்வளோதான். நீங்கள் அப்புறம் படிச்சுக்கோங்க. ஏன் சித்தி மரம்? ஏன்னா நீங்கள் அதெல்லாம் படிச்சிங்கன்னா 3 மணி நேரம் தேவைப்படும். நான் சுருக்கமாக 1 மணி நேரத்துக்குள்ள இந்த செய்தியை சுருக்கணும்னு பார்க்குறேன். சித்தி மரம் ஏன்? ஆங்கிலத்தில் அது அகாஷியா வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வுட்டு? அகாஷியா வுட். தமிழில் சித்தி மரம் இல்லையா? சித்தி மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது பல 100 ஆண்டுகளுக்கு அழியாது. பல 100 ஆண்டுகளுக்கு அந்த மரம் அழியாது. அழியாத ஒரு மரத்தில் பேழை செய்ய வேண்டும் என்று யாவே கடவுள் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான செய்தி, இதை நீங்க கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் அழியாத மரம் அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் இல்லையா? அந்த மரத்துக்கு என்ன இருக்காது? அந்த மரத்தால் நீங்க எது செஞ்சாலும் அது அழியவே அழியாது. அதனால தான் சித்தி மரத்தில் செய்ய சொல்றார். அந்த மரத்தில் செய்வதற்கு ஒரு ஆளை நியமிக்கிறார். எடுங்க, விடுதலை பயணம் 37 வசனம் 1. பெத்சலேல் என்பவர் தான் அந்த பேழையை செய்ய ஆண்டவர் பணிக்கிறார். யார? பெத்சலேல தான் பணிக்கிறார். ஒருத்தர் செய்யணும். அந்த ஒருத்தரை ஆண்டவர் தயாரிக்கிறார். அந்த பேழையை செய்ய ஆண்டவர் அந்த ஒருத்தரை தயாரிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. அப்படியே என்ன சொல்றது, புல்லரிக்கும் ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது. அந்த பெத்சலேல் அந்த பேழையை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பரிசுத்தாவியால் அபிஷேகம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியால் அபிஷேகம் செய்கிறார். எங்க செய்கிறார் பார்க்கலாமா? விடுதலை பயணம் 31:3 வசனம். விடுதலை பயணம் 31 வசனம் 3. ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை இவை அனைத்தும் அவனுக்கு உண்டாகும்படி நான் அவனை தூயாவியால் நிரப்பியுள்ளேன். எதை செய்யறதுக்காக ஆண்டவர் அபிஷேகம் செய்யறாரு? பேழையை செய்யறவனையே ஆண்டவர் அபிஷேகம் செஞ்சுதான் பேழையை செய்ய வைக்கிறார் இல்லையா? அப்ப எவ்வளவு பரிசுத்தமான பேழை பாருங்க. அது சாதாரணமா ஆண்டவர் செய்யல. முதல்ல ஒரு மரத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாரு, அழியா மரம். நபரை நியமிக்கிறாரு, பெத்சலேல். அந்த நபரை இறை ஆவியால் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் செஞ்சுதான் அந்த பேழையை
செய்ய வைக்கிறாங்க. அந்த பேழை எப்படி செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த பேழைக்கு மேல என்ன இருந்துச்சு? 2 தேவ தூதர்களுடைய சேருபீன்கள் உருவத்தை, ஆமாம்மா சேரோபீன்கள் தான்மா, செராஃபிம் ஆங்கிலத்தில், சேருபீன்கள் உருவத்தை செஞ்சு வைக்க சொன்னார் ஆண்டவர் இல்லையா? உருவமே வழிபடக்கூடாதேம்மா. மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உள்ள எந்த ஒரு உருவத்தையும் நீ வழிபடலாகாது. விடுதலை பயணம் 20வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப அதே ஆண்டவர் சொல்றாரு, 2 சேராபின்களின் உருவத்தை செய்து வைக்கும்படி கட்டளை கொடுத்ததே யாரு? அதனாலதான் சிலை வழிபாடை பத்தி நான் அடுத்த செஷன்ல பேசுறேன். எனக்கு அது 1 hour தேவைப்படும். அதனால இப்ப நான் பேசல. ரெஃபரன்ஸோட, பைபிள் ரெஃபரன்ஸோட நம்ம பார்க்கலாம். சரியா? அப்ப இப்ப இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ஆண்டவர் 2 சேராபின்களுடைய உருவத்தை செய்து மேல வைக்க சொல்றாரு. அதனுடைய ரெக்கைகள் ஒன்றை ஒன்றை தொடும்படி வைக்க சொல்றாரு. அந்த 2 சேராபீன்கள் இருக்கு இல்லையா, அந்த தேவதூதர்களுடைய சுரூபத்திற்கு மையத்தில் இருக்குல்ல, அந்த பகுதிக்கு பேரு இரக்கத்தின் அரியணை. என்னது? மர்சி சீட். மர்சி சீட்னு சொல்லுவாங்க. அதுல தான் யாம் கிப்பூர் விழா கொண்டாடும் பொழுது, யாம் கிப்பூர்னா அவங்க நியூ இயர், அவங்களுடைய நியூ இயர் பொழுது அவங்க எல்லாரும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மேலே கை வைப்பாங்க. அவங்க பாவம் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே போயிடும். அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து இந்த மர்சி சீட்டுன்னு சொன்னல, இரக்கத்தின் அரியணை, அது மேலே தெளிப்பாங்க. அது மேலே தெளிக்கப்பட்ட பிறகு அதை எடுத்து மக்கள் மேலெல்லாம் தெளிப்பாங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. சரியா? அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஆண்டவர் அந்த 2 சேராபீன்களுக்கு நடுவில் இருந்துதான் இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். ஹல்லேலூயா. 2 சேராபீன்களுக்கு நடுவில் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரா? இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். அப்ப பேழை எவ்வளவு பரிசுத்தமா இருக்குது பாருங்க. நான் ஏன் பேழையை பத்தி சொல்றேன்னு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டே வரணும். அழகா சொல்லலாம். அடுத்தது விடுதலை பயணம் 40வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 35வது வசனம் வாசிங்க. 40:35 வசனம். சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவருடைய மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பி இருந்தது. யாரு உள்ள நுழைய முடியல? உள்ள என்ன இருந்துச்சு? பேழை. பேழை சந்திப்பு கூடாரத்தில் உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பரிசுத்தமான இடத்துல வச்சிருக்காங்க. ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இல்லையா? ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க. உள்ள வழக்கமா நுழைவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு மேல இருக்கு. அவருடைய பிரசன்னம் அந்த பேழை மேல நிரம்பி இருக்கிறது. யாரால உள்ள நுழைய முடியல? மோசையால நுழைய முடியல. 38வது வசனம் வாசிங்க. பகல்ல ஆண்டவருடைய மேகம் இருப்பதையும், ஒரு வாட்டி கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஏன்னு சொல்றேன். நல்லா கைத்தட்டுங்க. இத கிரேக்கத்துல ஆண்டவருடைய மாட்சி மேல இருக்குல்ல, அது கிரேக்கத்துல எபிஸ்கியாசை அப்படின்னு சொல்லி கிரேக்கத்துல சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? எபிஸ்கியாசை. நீங்க கவலைப்படாதீங்க, கிரேக்க வார்த்தை பத்தி கவலைப்படாதீங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, ஆண்டவருடைய மாட்சி மேலே நிழலிட்டிருந்தது. நல்லா கவனிக்கணும். அதனாலதான் நான் புதிய பேழைக்கு வரும்போது உங்களுக்கு அப்பதான் புரியும். ஆண்டவருடைய மாட்சி, ஆண்டவருடைய மகிமை அந்த சந்திப்பு கூடாரத்தின் மேலே நிழலிட்டிருந்தது. எபிஸ்கியாசை. சரியா? இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். இந்த பேழையினுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். எண்ணிக்கை 10வது அதிகாரம், எண்ணிக்கை 10 வசனங்கள் 33 36. நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை நான் அம்மாவை மறுபடியும் வாசிக்க சொல்றேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வசனத்தை மிஸ் பண்ணிட கூடாது. சரிங்களா? கவனிக்கிறீங்களா? அம்மா வாசிங்க. யாரு யாரு பயணம் செய்யறாங்க? இஸ்ரவேல் மக்கள் பயணம் செய்யறாங்க இல்லையா? வாசிங்கம்மா. அவர்கள் அடுத்து எங்க போய் தங்குமிடம் என்பதை காட்டும்படி, இல்ல அதை படிங்க. 3 நாள். சோ ரொம்ப சிம்பிள். அவர்களுக்கு வழிகாட்டும்படி உடன்படிக்கை பேழை அவர்கள் முன் சென்றது. யார் இஸ்ரவேல் மக்களை வழிகாட்டுறா?
உடன்படிக்கை பேழையை கொண்டு இறைவன் அவர்களை வழி நடத்துகிறார். பேழை முன்னாடி போது இஸ்ரவேல் மக்கள் அவங்க அடுத்து எங்க தங்கணுமோ அந்த இடம் அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? அவங்க யாரை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க? பேழையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏன்னா பேழை எங்க திரும்புதோ அங்க திரும்புறாங்க இல்லையா? பேழை லெஃப்ட் எடுத்தா அவங்க லெஃப்ட் எடுக்கிறாங்க, பேழை ரைட் எடுத்தா அவங்க யாரை தான் ஃபாலோ பண்றாங்க? பேழையை ஃபாலோ பண்றாங்க. ஆண்டவர் பேழையை கொண்டு இஸ்ரவேல் மக்களை அடுத்த இடத்திற்கு என்று தன்னுடைய வாக்களிக்கப்பட்ட நாடு வரைக்கும் அவர்களை வழிநடத்தி சென்றார். ஹல்லேலூயா. இன்னும் வசனம் முடியல. 34, 35, 36 வாசி முடிங்க சீக்கிரம். ஓகே. நிழலிட்டு இருந்தது. எபிஸ்கியாசை எபிஸ்கியாசென் வாசிங்க. பேழை எழுந்தருளும் பொழுதெல்லாம் அவர் சொல்றார், ஆண்டவரே நீரும் எழுந்தருள்வீராக. அப்புறம் பேழை முன்னாடி போது ஆண்டவரை வெறுப்பவர்கள் ஓடி ஒளிந்து போவார்கள். எதன் முன்னிலையில? பேழை முன்னிலையில. வாசிங்கம்மா தொடர்ந்து. தங்கும் போது ஆண்டவரே எங்க கிட்ட வாங்க, ஆண்டவரே தங்கும் போது பேழை இருக்கும் போது ஆண்டவரே எங்க கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. 36 வரைக்கும் முடிச்சிட்டீங்களா பாருங்க. ஓகே. இப்போ அடுத்த வசனம் எடுத்துக்கோங்க. இணைச்சட்டம் 31வது அதிகாரம் 9வது வசனம் எடுங்க. இணைச்சட்டம் 31:9. பேழை யார் சுமக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஆண்டவருடைய திருச்சட்ட நூலை ஒப்படைத்தார், இறை வசனத்தை ஒப்படைத்தார். அவங்க எங்க வச்சாங்க? அதை 25, 26 வசனத்துல வாசிங்க. அதே அதிகாரம் 25, 26. எங்க வைக்கணும் வசனத்தை? எங்க வைக்கணும்? பேழைக்கு அருகில், பக்கத்துல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்ப நான் புதிய பேழையை பத்தி சொல்லும் போது இதெல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணுவேன். அதனாலதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் இல்லையா? இணைச்சட்ட நூலை, திருச்சட்ட நூலை எடுத்து அவர்கள் பேழைக்கு அருகில் வைத்தார்கள். அப்ப அங்க என்ன இருக்கு? பரிசுத்தமான இடத்துல 2 இருக்கு. ஒன்னு இறை வார்த்தை, இன்னொன்னு பேழை. இறை வார்த்தை தான் திருச்சட்ட நூல், இறை வார்த்தை பேழை. ஓகேவா? எஸ், குட். அடுத்தது வாங்க. இந்த திருச்சட்ட நூலை அவர்கள் எப்பொழுதுமே தங்கள் கண்கள் காணும்படியாக வைத்திருந்தார்கள். தங்கள் கண்கள் காணும்படியாக வைத்திருந்தார். ஆனா எங்க வச்சாங்கன்னா பேழைக்கு பக்கத்துல வச்சாங்க. ஓகேவா? சரி. அம்மா அடுத்து யோசுவா 3வது அதிகாரம் 3வது வசனம் எடுங்கம்மா. நீங்க எப்பெல்லாம் குருக்கள் பேழையை தூக்குவதை நீங்கள் காண்கிறீர்களோ உடனே கிளம்பிடுங்க. பேழை கிளம்பிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் கிளம்பிடுங்க உடனே. அவங்க தூக்கிட்டாங்க பேழை, நீங்களும் கிளம்பிடுங்க. வாசிங்கம்மா. யாரு பின்னால போனோம்? பேழை பின்னால் செல்ல வேண்டும். அப்புறம் உங்களுக்கும் பேழைக்கும் 2000 அடி இல்லையா? தனித்தனியா வாசிக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கும் அதற்கும் 2000 அடி. பேழை பக்கத்துல கூட போக கூடாது. இப்ப புரியுதா ஏன் ஒருத்தன் பேழையை தொட்டதுக்கு ஆண்டவர் கொண்டாருன்னு? ஏன்னா பேழை பக்கத்திலே போக கூடாது. எவ்வளவு அடி டிஃபரன்ஸ் இருக்கணும்? 2000 அடி டிஃபரன்ஸ் பேழைக்கும் உங்களுக்கும். யாரும் அதன் அருகில். இதெல்லாம் கட்டளை இல்லையா? எப்பவுமே பேழைய அந்த ஒரு தண்டு வச்சிருப்பாங்க இல்லையா? ஏதோ தண்டு, தங்கத்தண்டோ இல்லை எந்த தண்டோ, அந்த தண்டு அந்த வளையத்தில் சொருகி தான் கையில் தான் அப்படி தூக்குவாங்க. அதனால தான் தாவீது தெரியாமல் அதை மாட்டு வண்டியில் வச்சுட்டு வர்றாரு. அவங்க செஞ்ச பாவம். புரியுதுங்களா? ஸோ நிறைய விஷயம் இருக்கு. இப்போ பேழை முன்னாடி போகும், நீங்க பின்னாடி போகணும். 2000 அடி வித்தியாசம் இருக்கணும். யாரும் அருகில் போகக்கூடாது. ஏன்னா பேழை அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பேழை. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, சோம்பேறி ஆகுறாங்க இல்லையா? ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்யறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? பேழை எங்கிட்ட இருக்கு, அதனால நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாவம் செய்யறாங்க. பேழை இருக்கிறதுனாலேயே நீ ஜெயிக்க மாட்ட, நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. எங்க இருக்கு? எடுங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. பேழை நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையினின்று பேழை நம்மை காக்கும். ஆண்டவர் நம்மை காக்கும் தானமா சொல்லியிருக்கணும். என்ன போட்டிருக்குமா? பேழை நம்மிடையே வந்தால்
பேழை எதிரிகள் நின்று நம்மை, பாத்தீங்களா, பேழை நம்மளை காப்பாத்தோம். பேழை இருந்தா போதும் கூட அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 6வது வசனம். ஆண்டவருடைய பேழை பாளையத்திற்குள் வந்து விட்டது. அதனாலதான் இஸ்ரவேல் மக்கள் கத்துறாங்க, ஐயோயோ அவ்வளவுதான், நம்ம தோத்தோம், நம்ம தொலைஞ்சோம், செத்து போறோம், அழிஞ்சு போறோம். யாரு? பெலிஸ்தியர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பிரியமானவர்களே, அது உண்மைதான். ஆனா இந்த மக்கள் ஆண்டவருக்குரியதை செய்யாததுனால அந்த போர்ல தோத்து போறாங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த போர்ல தோத்து போறாங்க. உங்களுக்கு தெரியும், சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, குரு ஏலியினுடைய 2 பிள்ளைங்க இருப்பாங்க. யாரு? ஒபினி, பெனகாஸ், 2 பேர் இருப்பானுங்க இல்லையா? ஆண்டவருடைய காணிக்கை பொருள்லாம் திருடுவானுங்க, திருடி எல்லாம் செய்வானுங்க, பார்த்துருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் அவங்க பாவத்துக்கு அவங்கள தண்டிக்கிறாரு. பேழை அவர்களிடமிருந்து திருடப்படும். பேழையை யாரு? பிலிஸ்தியர்கள் எடுத்து சென்று விடுவார்கள். இது இருந்தா தானடா ஜெயிக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பேழைய கடத்திட்டு போயிடுவாங்க. கதையை கவனிச்சுட்டே வரீங்களா? இப்போ முக்கியமான செய்திலாம் வரப்போகுது இல்லையா? அவங்க பேழையை கொண்டு போய் அவங்களுடைய கடவுள், அவங்களுடைய சாமி இல்லையா, அந்த சாமி கோயில்ல வைக்கிறாங்க. எடுத்துக்கோங்க, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2-3 வசனங்கள். எங்க வச்சாங்க? தாகோன் சிலை அருகே பேழையை வைத்தார்கள். ஆங்கில விவிலியத்தில் டாகன் இருக்கும். டாகன், தமிழ்ல தாகோன். தாகோன் சிலை அருகே எதை வச்சாங்க? பேழையை வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வராங்க. வாசிங்கம்மா. யாருமா? அவங்க தெய்வம் எது முன்னாடி விழுந்து கிடந்தது? பேழை முன்னாடி முகம் குப்புற விழுந்து கிடந்தது. எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க சாமின்னு கும்பிடுறாங்க, ஆனா அந்த சாமி எது முன்னாடி விழுந்து கிடந்தது? பேழை முன்னாடி. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? நம்ம இன்னும் கனெக்ஷனுக்கே வரல. கனெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பேழை முன்னால் விழுந்து கிடந்தது. ஓகேவா? மறுபடியும் வாசிங்கம்மா. மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் போயிட்டாங்க. தெரியாம எலி தள்ளி இருக்கும், பூனை தள்ளி இருக்கும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வராங்க. போது மறுபடியும் முகம் குப்புற விழுந்து கிடந்தது. ஆனால் இந்த முறை போச்சா, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஆண்டவருடைய பேழையை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டோம் இல்லையா? அவங்க சாமி தலை வேற கை வேறையா முண்டமா கிடக்குது. அதை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாங்க? பேழைய திரும்ப அனுப்பிட்டாங்க. யாருக்கு அனுப்பிட்டாங்க? இஸ்ரவேல் மக்களுக்கே திரும்ப அனுப்பிட்டாங்க. நிறைய கிஃப்ட் எல்லாம் சேர்த்து கொடுக்குறானுங்க, தங்கம் வெள்ளி எல்லாம் வச்சு, எப்பா நீங்களே வச்சுக்கோங்க இந்த பேழை, இந்த பேழை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்ப அனுப்புறாங்க. நல்லா பாருங்க, பேழையுடைய அருமை தெரியாதவங்க பேழையை திரும்பி அனுப்பிடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு பேழையுடைய அருமை தெரியாது. ஓகே, நம்ம பேசுவோம். 1 சாமுவேல் 6:19. சீக்கிரம் வாங்க, நான் சுருக்கமாக தான் சொல்றேன், அதுவே டைம் இல்லை பாருங்க. 1 சாமுவேல் 6:19. போச்சா அவங்க கொண்டு வராங்க, பேழை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பெத்சமேஸ்னு ஒரு இடம். அந்த மக்களுக்கு ஒரே ஆர்வம், ஏன்னா இது வரைக்கும் அந்த குருக்கள் மட்டும்தான் அந்த பேழையை தொட்டு இருக்கிறாங்க, வேற யாரும் தொட்டதில்லை. அப்ப அந்த பேழைக்குள்ள என்ன இருக்குங்கிற ஆர்வத்தில் அவங்க போய் திறந்து பார்க்கறாங்க. உங்களுக்கு தெரியும் பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? ஓகே, ஒண்ணா போலாம். 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள். இதுதான், இப்படிதான் சொல்லணும். ஓகே, 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள். 2வது ஆரோனின் கோல் இல்லையா? ஆரோனின் கோல், இது துளிர்த்த கோல்னு எபிரேயத்தில் போட்டிருக்கோம். ஆரோனின் கோல். 3வது மன்னா இல்லையா? மன்னான்றது ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் அழிஞ்சு போயிடும், சாப்பிட முடியாது, அடுத்த நாள் கெட்டு போயிடும் இல்லையா? ஆனா அந்த மன்னாவை ஒரு பொற்சாடி, ஒரு தங்கச்சாடியில போட்டு வச்சிருக்காங்க. இது 3 தான் இருக்கு. இப்ப இது 3த்தையும் அவங்க பார்க்கணும்னு என்ன பண்றாங்க? அந்த பெத்சமேஸ் மக்கள் திறந்து பார்க்கறாங்க. முதல்ல தொடரதே பாவம், பக்கத்திலே போக கூடாது. எத்தனை அடி டிஃபரன்ஸ் இருக்கணும்? 2000 அடி. வெரி குட், எல்லாம் பிரில்லியன்ட் ஆயிட்டீங்க. 2000 அடி டிஃபரன்ஸ் இருக்கணும், பக்கத்திலே போக கூடாது. இவங்க பக்கத்துல போனது மட்டும் இல்ல, அதை தொடறாங்க, அது பெரிய பாவம். திறந்து பார்க்கறாங்க. அப்ப ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறார்கள், அவர்கள் கட்டளையை கீழ்ப்படியவில்லை. ஆகவே ஆண்டவர் 70 பேரை அந்த நாளிலே கொன்று போடுகிறார். அதனால அவங்க என்ன பண்றாங்க? பயந்துட்டு அபினதாப் அப்படின்ற ஒருத்தரோட வீட்டுல அதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. வச்சுட்டு வந்தது மட்டும் இல்ல, அந்த பேழையை பராமரிக்க ஒரு ஆளையும் நியமிக்கிறாங்க. எப்பா நீ பாத்துக்கப்பா, ஐயோ பயமா இருக்கு, நாங்க பேழை பக்கத்துல யாரும் போக மாட்டோம். பேழை எவ்வளவு பரிசுத்தம் பிரியமானவர்களே! பேழை ஒரு மரத்தால் ஆனது, தங்க தகடு,
கோலு, 2 சுரூபம், உள்ள இருந்தது கல்லு, ஒரு கோலு, கொஞ்சம் மண்ணா. ஆனா எவ்வளவு பரிசுத்தம்! எப்படி இது இல்லையா? இருங்க வருவோம், நம்ம அதுக்கு தான் வரோம். இப்ப நிறைய நேரம் எளிமையா சில பேர் ஈஸியா பேசிடுறாங்கல்ல. அப்ப ஆண்டவர் அந்த பேழைய அவ்வளவு பரிசுத்தமா பாதுகாத்தார். ஆண்டவர் பாதுகாக்கிறார் அந்த பேழைய இல்லையா? அடுத்தது பாருங்க, 2 சாமுவேல் 6வது அதிகாரம். வாங்க 2 சாமுவேல், மன்னிக்கும் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம். ஏன்னா 1 சாமுவேல் 7:1. வாங்க. தூக்கி சென்று குன்றின் மீது இருந்த அபினதாபின் வீட்டில் எத்தனை வருஷம் வச்சாங்க? 20 ஆண்டுகள் வைத்து விட்டார்கள். எத்தனை வருஷம்? 20 ஆண்டு அங்கேயே வச்சுட்டாங்க அபினதாபு வீட்டில். பயம். அது பக்கத்தில் யாரும் போல, ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். இப்போ 2 சாமுவேல் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அந்த செய்தி என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஏன்னா இது ஃபுல்லா வாசிச்சா டைம் ஆயிடும். தாவீது ராஜா எங்க போகணும்னு எடுக்கிறாரு? அங்க போய் பேழைய எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். தாவீது ராஜா எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறார். அந்த பேழையை அவர் எடுத்துட்டு வரதுக்காக அவர் சொல்ற வார்த்தைகள் நான் சொல்றேன், கவனிங்களேன். 2 சாமுவேல் 6:2 எடுத்துக்கோங்க. எங்க போனாங்கம்மா? இப்ப இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்லுவேன், அப்ப நீங்க சொல்லணும். ஓகேவா? எங்க போனாங்க? யூதாவுக்கு போனாங்க. அதே 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுங்க. 2 சாமுவேல் 6:9 வசனம். இந்த பேழையை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கு? யார் சொல்றா? தாவீது சொல்றார். இந்த பேழையை ஏற்றுக்கொள்ள எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் எப்படி ஏத்துக்குவேன்? இது எவ்வளவு பரிசுத்தமான பேழை இல்லையா? ஓகே, அடுத்ததுமா 2 சாமுவேல் 6:11. எத்தனை மாசம் தங்கச்சி பேழை? எங்கம்மா? 3 மாசம். ஓகேவா? எத்தனை மாசம்? இப்ப இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் வரேன். 1 அரசர்கள் 8வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. சாலமோன் கோவில் கட்டிய பொழுது அந்த கோவில்ல பேழையை வச்சாங்கல்ல, அப்ப அந்த பேழைக்குள்ள வைத்த பொழுது பேழைக்குள்ள 2 மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? ஆரோனின் கோல் இல்ல, மண்ணா வச்ச பொற்சாடி இல்ல. ஓகேவா? ஏன்னா வழக்கமா இது 3 இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கோவில் கட்டினப்போ அவங்க கோயில் உள்ள வச்ச பொழுது கற்பலகைகளை தவிர என்ன இல்ல? வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வெறும் கல் மட்டும் தான் இருந்தது பேழையில. ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு குறிப்பு சொல்றேன். 2 குறிப்பேடு 5வது அதிகாரம் 2 10. 2 குறிப்பேடு 5வது அதிகாரம் 2 10. அப்புறம் 1 குறிப்பேடு 15வது அதிகாரம் 1 29 வசனம். நான் ஏன் இதை சொல்றேன்? பேழையை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? கோயில்ல வச்சாங்க. ஆனா அந்த கோயில்ல வைத்த பொழுது பேழைக்குள்ள என்ன இல்ல? ஆரோனின் கோல் இல்ல, மண்ணா இல்ல. இருந்தது எது மட்டும்தான்? பிரியமானவர்களே, இது வரைக்கும் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். இது வரைக்கும் தான் பிரிவினை சபைகளுக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ல போறதுதான் ட்விஸ்ட். அதுக்கப்புறம் அந்த பேழை எங்க போச்சுன்னு யூதர்களுக்கும் தெரியாது, நம்ம பிரிவினை சபை நண்பர்களுக்கும் தெரியாது, கத்தோலிக்கர்களுக்கு தெரியும். கைத்தட்ட மாட்டீங்களா? நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. எபிரேயர் 9:4. சீக்கிரம் எடுங்க. பரலோகத்துல காட்டுறாங்க அந்த பேழைய. பரலோகத்துல பார்க்கும்போது அந்த பேழையில என்னெல்லாம் இருக்குன்னா, நல்ல கவனிங்க, அங்க என்னெல்லாம் இருந்துச்சு? கல் இருந்தது, கற்பலகைகள் இருந்தது, மண்ணா இருந்தது, ஆனோனின் தளிர்த்த கோல். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இது பரலோகத்துல காணப்படுது. ஆனா கோயில்ல வைக்கும் போது அது இல்லவே இல்ல. சரியா? இப்ப ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த பேழை காணாமல் போய்விட்டது. பாபிலோனிய படையெடுப்பின் பொழுது அந்த பேழை காணாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. பார்க்கலாமா எங்க இருக்குதுன்னு? எரேமியா 3:16. வாங்க. இதுதான் கடைசி ரெஃபரன்ஸ். பைபிள்ல பழைய ஏற்பாட்டு காலத்துல அவங்க பார்த்த பேழையினுடைய கடைசி ரெஃபரன்ஸ் இதுதான். இதுக்கப்புறம் பேழை அவங்க பார்க்கல, இஸ்ரவேல் மக்கள் பார்க்கவே இல்லை. எரேமியா 3:16. யாருமே பேழையை பற்றி இனிமேல் பேச மாட்டார்கள். போதுமா? இனிமே பேழையை பத்தி யாரோ பேச மாட்டாங்க. ஏன்? வாசிங்கம்மா. இனிமேல் அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அப்புறம்
இனிமே அது இல்லை என்று வருந்தி அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பேழை காணாம போயிடுச்சு. பேழை என்ன ஆயிடுச்சு? அதை யாரு சொல்றா? எரேமியா சொல்றார். சொல்றது யாரு? ஆனா அந்த பேழை எங்க போச்சுன்னு எரேமியாவுக்கும் தெரியும், கத்தோலிக்கர்களுக்கும் தெரியும். இது என்ன ஃபாதர், எரேமியாவுக்கு தெரியுது, ஓகே, கத்தோலிக்கர்களுக்கு எப்படி தெரியும்னா, ஏன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் அந்த ஒரிஜினல் பைபிள் நம்ம கிட்ட கிடைச்சது. அவங்க கிட்ட அது கிடைக்காதனால நீங்க போய் அதை இந்த இணை திருமுறை நூல்கள்லாம் சொல்றீங்க. இப்போ பைபிள் மாத்திட்டாங்க, புதிய பதிப்பு வந்துருச்சு, தயவுசெய்து அதை வாங்கிருங்க இல்லையா. நம்ம பைபிள் கமிஷன் புதிய பைபிள் போட்டாங்க. அந்த 7 தனியா வச்சிருந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. இப்போ லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. இப்போ 46, 27 அப்படின்னு வந்துருச்சு லிஸ்ட்டுக்குள்ளேயே. அதனால புது பைபிள் வாங்கிடுங்க எல்லாரும். தனியா இணை திருமுறைன்னு இனிமே இருக்காது. இனிமே எப்படி வந்துடும்? லிஸ்ட்லேயே சேர்ந்துடும். அந்த பைபிள் வாங்கிடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாடு நம்ம வச்சிருக்கோம்ல கையில, அதுதான் இயேசு காலத்தில் பயன்படுத்தின பழைய ஏற்பாடு. பிரிவினை சபைகள் வச்சிருக்கிற பைபிள்ல அவங்க இயேசு காலத்தில் பயன்படுத்தின பைபிள் இல்லை. ஏன்னா இயேசு காலத்தில் 2 விதமான பழைய ஏற்பாடு லிஸ்ட் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சதுசேயர்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. யாரு? சதுசேயர்கள். பரிசேயர்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. பரிசேயர்கள் வச்சிருந்த லிஸ்ட்ல தான் நிறைய புத்தகம் இருந்துச்சு. அதுல மக்கபேயர் புத்தகமும் இருந்துச்சு. பரிசேயர்கள் வச்சிருந்த பைபிள், பழைய ஏற்பாடு பைபிள்ல தான் என்ன இருந்தது? மக்கபேயர் புத்தகம் இருந்துச்சு, சாலமோனின் ஞானம் இருந்துச்சு, சீராக்கின் ஞானம் இருந்துச்சு இல்லையா, யூதித்து, எஸ்தர், இது எல்லாமே எதுல இருந்தது? பரிசேயர்கள் வச்சிருந்த லிஸ்ட்ல இருந்துச்சு. இயேசு தொழுகை கூடத்துல இருந்து வாசிச்சார் இல்லையா, எசாயா, அவர் வாசிச்ச அந்த பழைய ஏற்பாடு அந்த லிஸ்ட், அந்த பகுதி இருக்குல்ல, அது கிரேக்கத்துல தான் முதல்ல இருந்துச்சு. அந்த கிரேக்கத்துல இருந்த அந்த பழைய ஏற்பாடு பைபிளோட பேரு செப்துவாஜிந்த், LXX, செப்துவாஜிந்த். நீங்க கவலைப்படாதீங்க, அது அப்புறமா எழுதிக்கலாம். செப்துவாஜிந்த் எல்லை, இதை தான் இயேசு பயன்படுத்தினாரு. இயேசு என்ன பழைய ஏற்பாடு பயன்படுத்தினாரோ அதுதான் நம்ம கையில இருக்கு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஓகேவா? அவங்க சதுசேயர்கள் பயன்படுத்தின லிஸ்ட் தான் இப்போ இவங்க வச்சிருக்காங்க. நம்ம புராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எதை வச்சிருக்காங்க? சதுசேயர்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க. பரிசேயர்கள் மட்டும்தான் உயிர்த்தெழுதலை நம்புவாங்க. அப்ப நம்ம பயன்படுத்துறது இயேசு பயன்படுத்தின பழைய ஏற்பாடு. சந்தோஷம், பெருமை, அவ்வளவுதான். அதோட சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆனா நம்ம பைபிள் படிக்க மாட்டோம், ஆனா அவங்க பைபிள் படிப்பாங்க இல்லையா. அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ நம்ம பயன்படுத்தின பைபிள் பழைய லிஸ்ட், அந்த பழைய ஏற்பாடு இயேசு பயன்படுத்து. எதுக்காக சொல்றேன் தெரியுமா? அதுல தான் மக்கபேயர் வரும். அதுல எது வரும்? மக்கபேயர். மக்கபேயர்ல எரேமியா அந்த பேழையை என்ன பண்ணார்னு எழுதியிருக்கு. மக்கபேயர்ல அந்த பேழையை எரேமியா என்ன பண்ணாருன்னு எழுதியிருக்கு. பார்க்கலாமா? 2 மக்கபேயர் 2வது அதிகாரம் 4-8 வசனங்கள். பாத்தீங்களா? இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியாம, எப்பா கூடாரத்தையும் பேழையும் என்கிட்ட கொடுப்பா, நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா தூக்கிட்டு போறாரு. அத அவருதான் அதை எங்கேயோ ஒளிச்சு வைக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்ன சொன்னாரு? இனிமே நீங்க அதை தேடாதீங்கம்மா, எந்திரிச்சு இல்லம்மா, உடனே ஒளிச்சிரும் கால் இல்லையா. இனிமே நீங்க அதை தேடாதீங்க, இனிமே நீங்க அதை பத்தி பேசாதீங்க, இனிமே அது இல்லைன்னு கவலைப்படாதீங்க இல்லையா. ஆண்டவர் வரும்போது அது வெளிப்படும், அது வரைக்கும் நீங்க அதை பத்தி தேடவே வேண்டாம் அப்படின்னு யார் ஒளிச்சு வைக்கிறா? எரேமியா தான் ஒளிச்சு வைக்கிறாரு. ஒளிச்சு வச்சுட்டு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட என்ன சொல்லிட்டாரு? இனிமே அது உங்களுக்கு இல்லை அப்படின்னா பழைய பேழைய காணாம போக வைக்கிறார். பிரியமானவர்களே, புதிய பேழை ஆண்டவர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இல்லையா. பழைய பேழைய வேணும்னே எரேமியா ஒளிச்சு வைக்கிறார். வாசிங்க. மோசே ஏறி சென்ற மலை என்ன மலைமா? மோசே ஏறி சென்று வாக்களிக்கப்பட்ட நாட்டை பார்த்த மலை என்ன மலை? நெபோ மலைமா. யாருமே ஹோலி லேண்ட் போலையா? யாரும் போல? ஒருத்தங்க போயிருக்காங்க. அம்மா நெபோ மலைன்னு ஒரு மலை கூட்டிட்டு போவாங்க. நெபோ மலையிலிருந்து ஆண்டவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டை காட்டுவாரு. நெபோ மலையில தான் மோசே இறந்துருவாரு. நெபோ மலையில தான் மோசேவை ஆண்டவரே புதைப்பாரு. மோசே புதைச்ச இடம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. புரியுதுங்களா? அந்த மலைக்கு தான் யாரு போறா? எரேமியா போறாரு. எதை எடுத்துட்டு போறாரு? பேழைய. அவர் ஒரு ஆளா தூக்கிட்டு போறாரு, யாரையும் தூக்க விடல. கூடாரத்தில் இருந்த பொருளையும் அந்த பேழையும் அவர் ஒரு ஆளை எங்க எடுத்துட்டு போறாரு? நெபோ மலைக்கு எடுத்துட்டு போறாரு. வாசிங்கம்மா.
ஓகே. ஒரு குகையை கண்டார். கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். மூடிட்டார். பின்னாடி ஆளுங்க வராங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் பாதி பேரு அவருக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஓடி வராங்க. இவர் அதுக்குள்ளே வேக வேகமா மேல ஏறி பேழைய ஒரு கூடாரத்துக்குள்ள வச்சு, ஒரு குகைக்குள்ள வச்சு அதை மூடி முத்திரை போட்டு மூடிட்டார். இப்ப பின்னாடி ஆளுங்க வந்து இவங்க கேக்குறாங்க, வாசிங்க. சிலர் அவங்களுக்கு எங்க வச்சிருக்கிறாருன்னு ட்ரை பண்றாங்க. வாசிங்க. அவர்களால் அந்த பேழையை அவர் எந்த குகையில வச்சு மூடினாருன்னு அவங்களுக்கு தெரியல. வாசிங்க. அவர்களை கடிந்து கொண்டார். தேடாதீங்க. எத? பேழைய தேடாதீங்க. ஏன் தேடக்கூடாது? அதுக்கு அவரே பதில் சொல்றார். வாசிங்கம்மா. அவர்களை மீண்டும் இறைவன் ஒன்று சேர்க்கும் வரை அந்த இடம் எவருக்கும் தெரியாது இருக்கட்டும். உட்காருங்கம்மா. அதனால இஸ்ரவேல் மக்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பேழையை பார்க்கவே இல்லை. அந்த பேழையை எரேமியா ஒளிச்சு வச்சாருங்கிறது பாவம் நம்ம பிரிவினை சபைகளுக்கு தெரியாது. இது கத்தோலிக்கர்களுக்கு தெரியும். அவங்க கையில தான் 2 மக்கபேயர் புத்தகம் இருக்கு. சரியா? இப்ப பேழைய அங்க வச்சுட்டாங்க. இப்ப பேழை எப்ப வரும்? அம்மா அந்த வசனத்தை தொடர்ந்து இன்னொரு வாசிங்க. முடிச்சிங்களா? அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. அப்புறம் முக்கியமான வசனம். எத்தனாவது வசனம் அது? 8வது வசனம். பாத்தீங்களா? அதை வாசிக்காம உட்காந்துட்டாங்க. வாசிங்க. மோசே காலத்திலும் சிறப்பான முறையில் நிகழ்ந்தது போலவே ஆண்டவருடைய மாட்சி, முகில்னா மேகம் இல்லையா, மேகமும் தோன்றும். மறுபடியும் ஆண்டவருடைய மாட்சி நிழலிடும். அப்பொழுது பேழை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்கம்மா. முதல்ல பழைய கூடாரத்து மேல மேக நிழலிட்டது. மறுபடியும் எப்படி சாலமோன் காலத்திலையும் அந்த காலத்துல நிழலிட்டது போல மறுபடியும் ஆண்டவருடைய மாட்சி நிழலிடும். முகில்னா மேகமா, நிழலிடும். அப்பொழுது பேழை வெளிப்படும், பேழை தோன்றும். ஓகேவா? வாங்க லூக்கா வாங்க. எப்பா லூக்கா வாங்க. லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. அவரிடம் தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை மாட்சி உன்மேல். கை தட்ட மாட்டீங்களா எல்லாரும்? அந்த மாட்சி வந்து உன் மேல என்ன பண்ணுமா? நிழலிடும். இதுக்கு அவங்க பயன்படுத்தின அதே வார்த்தை என்ன தெரியுமா? வார்த்தை எபிஸ்கியாசை. இந்த வார்த்தையை தான் நம்ம எங்க பார்த்தோம்? பழைய ஏற்பாடுல பார்த்தோம். அந்த சந்திப்பு கூடாரத்துக்கு மேல ஆண்டவருடைய மாட்சி நிழலிடும். அதே போல அதே வார்த்தை யார்கிட்ட சொல்றாரு? அன்னை மரியாள் கிட்ட சொல்றாரு. ஆண்டவருடைய மாட்சி உம்மீது நிழலிடும். அப்படி நிழலிடும் போது பேழை வெளிப்படும். அப்ப அன்னை மரியாள் தான் அந்த புதிய பேழை. எப்படி? நான் இன்னும் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் பாருங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் பாருங்க. முதல்ல அந்த மரம் அழியா மரமா இருக்கும். அந்த மரத்திற்கு சாவு கிடையாதா? அன்னை மரியாள் பரலோகத்திற்கு உடலோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏன்னா அந்த உடலுக்கு சாவு. அதனாலதான் திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்தில் பாக்குறீங்க, விண்ணகத்தில் ஒரு பெண் காணப்பட்டார். ஒரு பெண் எங்க காணப்பட்டாங்க? பரலோகத்துல. அவங்க உயிரோட இப்ப எங்க இருக்கிறாங்க? ஆண்டவரோடு பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு என்ன இல்ல? அழிவு இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, இதுதான் உங்களை நான் கவனிக்க சொன்னேன், கவனிச்சிங்களான்னு தெரியல. தாவீது ராஜா யூதாவுக்கு சென்று பேழை எடுத்து வர சென்றார் இல்லையா? 2 சாமுவேல் 6:2. இப்ப லூக்கா 1:39 போட்டிருக்கு, மரியா புறப்பட்டு யூதேயாவுக்கு சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அடுத்தது
2 சாமுவேல் 6வது அதிகாரம் 9வது வசனம். இந்த பேழை என்னிடம் வர எனக்கு என்னங்க தகுதி இருக்குன்னு தாவீது சொல்றாரு. லூக்கா 1:43 எலிசபெத் சொல்றாங்க, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர. தாவீது சொன்ன அதே வார்த்தை. அடுத்தது பாருங்களேன், 2 சாமுவேல் 6:15-16 2 சாமுவேல் 6:15-16 தாவீது ராஜா பேழை முன்னாடி டான்ஸ் ஆடுறாரு. ட்ரெஸ் எல்லாம் கழண்டு விழுந்துருச்சு இல்லையா, உடல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, ஆனா எது முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. லூக்கா 1:41-42 திருமுழுக்கு யோவான் வாழ்த்தொலியை கேட்டவுடன் பேருவகையால் துள்ளி குதித்தார். அவர் உடம்புலையும் ட்ரெஸ் இல்லை, ஆஃப்கோர்ஸ் வயிறுல இருக்காது. ஓகே, சோ அவரும் துள்ளி குதிக்கிறார். ஓகே, அடுத்தது 2 சாமுவேல் 6:11 பேழை 3 மாதம் ஒபேதியேதோமின் வீட்டில் தங்கியது. லூக்கா 1:56 மரியா யூதயா மலைநாட்டில் உள்ள மலையில 3 மாதம் தங்கி இருந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மரியா பரிசுத்தமாய் இருந்தாள். எப்படி பேழை பரிசுத்தமா இருக்கோ மரியாளும் பரிசுத்தமாய். அதனாலதான் அவரை என்றென்றும் கண்ணின்னு கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடு சொல்லுது. ஏன் அவங்க என்றென்றும் கண்ணி? குழந்தை இருக்குன்னு சொல்றாங்களே ஃபாதர், பிரிவினை சபைகள் சொல்றாங்களே இல்லையா? இப்போ அதுக்கு தான் பதில், நம்ம பைபிள்ல இருந்தே பதில் சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியுது. மார்க் 3:31-33 இயேசு போதிச்சிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க வந்து நிப்பாங்க, உன் தாயும் சகோதரர்களும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். இவர் கேட்பாரு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள்? என் தந்தையின் வாசிங்க இஷ்டத்து. நீங்க விருப்பம்னு சொன்னா நான் ஏத்துக்க வேணாம். திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரரும் என் சகோதரியும் ஆவார் சொல்லிட்டார். என்ன, யாரை எதை விருப்பத்தணும்? திருவுளத்தை நிறைவேற்றணும். திருவுளத்தை நிறைவேற்றணும். அன்னை மரியாள் தான் திருவுளத்தை நிறைவேற்றினாங்க. இதோ ஆண்டவருடைய அடிமை. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ யாரு சகோதரர்கள்? எங்க போட்டிருக்கு? மத்தேயு 13வது அதிகாரம் 55-56 வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயு 13:55-56 சகோதரர்கள் பேரே இருக்கு. இயேசுடைய சகோதரர்கள் பேரே இருக்கு. எடுத்துக்கோங்க 55-56. இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவரும் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இயேசுவின் சகோதரர்கள் ஆயிற்று. பேரே இருக்குங்க. நீங்க என்னங்க வெறும் சகோதரர்கள் சொல்றீங்க? நாங்க சொல்றோங்க கத்தோலிக்கர்கள், இயேசுடைய சகோதரர்களுக்கு பேரே இருக்கு, பைபிள் இருக்குங்க. இப்ப இந்த சகோதரர்கள் யாருன்றதான் கேள்வி இல்லையா? இப்ப அவங்களுக்கு பைபிள் இருந்தா நம்ம பதில் சொல்லணும். பைபிள் இருந்து பதில் சொல்ல போறோம். எப்படியா? மத்தேயு 27 வாங்க, 55-56 சீக்கிரம். மத்தேயு 27 55-56 வேகமா. அப்ப இயேசு சிலுவையில் அடிக்கிறாங்க. அங்கிருந்து பெண்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வாசிங்க. அங்கிருந்தார்கள். அங்க தொலையில் நின்று இயேசுவை உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, அவர்களிடையே மகதலா மரியா, கவனிச்சிங்களா? யாக்கோபு யோசேப்பின் தாய் மரியா. அந்த சகோதரர்கள் பேர் சொன்னாங்கல்ல, யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. இங்க 2 பேரை விட்டுட்டாங்க, ஆனா எழுதுறாங்க அவங்களுடைய அம்மா மரியா. யாரோட மரியா? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்பவருடைய தாய் மரியா. ஓகேவா? வாசிங்க. செபதேயுவின் மக்கள் தாய் யாரு? யாக்கோபு, யோவான். உங்களுக்கு தெரியும், போய் வலப்பக்கம் இடப்பக்கம் எனக்கு இடம் வேணும்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அவங்களும் அங்க இருந்தாங்க. அப்போ யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா அவருடைய தாயின் பேரு மரியா. இப்போ இந்த மரியா யாருன்றதான் கேள்வி. யார் இந்த மரியா? ஏன்னா அந்த மரியாவுக்கு பிறந்தவங்க தான் இந்த 4 பேர். அவங்க இயேசுவின் சகோதரர்கள்னு சொல்றாங்க இல்லையா? யார் இந்த மரியா? இப்பதான் ட்விஸ்ட் வரப்போகுது. யோவான் 19 வாங்க. யோவான் 19:25 நல்லா கவனிங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. சிலுவையின் அருகில் இயேசுவின் தாய் நிக்கிறாங்க. வெரி குட். அம்மா நிக்கிறாங்க.
அன்னை மரியாள் நிக்கிறாங்க. அடுத்தது தாயின் சகோதரி. யாரு தாயின் சகோதரி? யாரு? அன்னை மரியாளுடைய சகோதரி. அன்னை மரியாளின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியா. கை தட்டிடுங்க ஒரு வாட்டி. தாயின் சகோதரி குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும். அவங்க பேர் மரியா. அவங்க யாரு? அன்னை மரியாளுடைய சகோதரி. அந்த மரியாவுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. அப்ப அன்னை மரியாளுடைய சகோதரியோட பேர் என்னது? மரியா. அக்காவா தங்கச்சியான்னு போடல பைபிள்ல, ஆனா என்ன போட்டிருக்கு? சகோதரின்னு போட்டிருக்கு. ஒன்னு இயேசுவுக்கு பெரியமா பசங்க, அப்படி இல்லைன்னா இயேசுவுக்கு சித்தி பசங்க. பெரியமா பசங்கனாலும் சகோதரர்கள் தான், சித்தி பசங்கனாலும் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்லையா? பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது. அன்னை மரியாளுக்கு வேற பிள்ளைங்க இல்ல, அவங்களுக்கு சகோதரி இருந்தாங்க. அவங்க பேரு மரியா. அவங்க குளோப்பாவுடைய மனைவி. அவங்களுக்கு பிறந்த பசங்க தான் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா என்பவர்கள் எல்லாம். இதை ஒரு வரலாற்று அறிஞர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் பேர் யூசேபியுஸ். இது எப்ப? இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு வரலாற்று அறிஞர் யூசேபியுஸ். சர்ச் ஹிஸ்டரி, திருச்சபை வரலாறு எழுதினவர். அவரு மென்ஷன் பண்றாரு, யாக்கோபு கொலை செய்யப்பட்டவுடன், எருசலேமின் ஆயரா இருந்தார் இல்லையா, யாக்கோபு கொலை செய்யப்பட்டவுடன் அவருடைய இடத்தில் அவருடைய சகோதரரும் இயேசுவின் சகோதரருமான சிமியோனை அவர்கள் ஆயராக நியமித்தார்கள். இவர்கள் இயேசுவினுடைய தாயினுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்று அப்பவே எழுதி வச்சிட்டாங்க. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவர். ஆனா இதை ஒழுங்கா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காததுனால எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க? அவங்க மாதாவோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, மாதாவுக்கு பிள்ளைங்க இருக்கதாங்க செய்றாங்க இல்லையா? நம்ம தான் அவங்க பிள்ளைங்க, அதுதானே அவங்களுக்கு தெரியல இல்லையா? ஆனா பைபிளின் படி இவங்க யாரும் மாதாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இல்ல, அன்னை மரியாளுடைய சகோதரிக்கு பிறந்த பிள்ளைங்க. அந்த சகோதரியோட பேர் என்ன? மரியா. அவங்க வீட்டுக்காரோட பேர் என்ன? குளோப்பா. வெரி குட் இல்லையா? இது பைபிள்லயே ரெஃபரன்ஸோட இருக்கு. அதனாலதான் இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? யோவான் 19:25. இப்ப ஒழுங்கா வாசிங்க மறுபடியும். இயேசு தம் தாயையும் தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அவங்க பெண்ணேன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போங்க, பெண்ணே இவரே உமகன். ஏன் பெண்ணேன்னு சொன்னாரு? நம்ம அதை மரியாதை அம்மான்னு எழுதியிருக்கோம், ஆனா அவங்க சொல்லுவாங்க இல்ல அந்த இடத்துல பெண்ணேன்னு இருந்துச்சு. கரெக்ட் தாங்க, பெண் இருந்துச்சு, நாங்க மரியாதை நிமித்தம் அம்மான்னு எழுதியிருக்கிறோம். ஆனா பெண்ணேன்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? தொடக்க நூல் 3:15 யாவே கடவுள் சொல்வாரு, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஒரு பெண்ணுன்னு சொன்னார்ல, அந்த பெண்ணு தான் இவங்க. அந்த பெண்ணு தான் தொடக்க நூல் 3:15 கடவுள் திட்டம் போட்டு சொன்னாரே, ஒரு பெண்ணு பகை உனக்கும் அந்த பொண்ணுக்கு தான் சொன்னார்ல, அந்த பெண்ணு தான் இவங்க. அதனாலதான் இயேசு பெண்ணேன்னு சொன்னாரு. ஆனா மரியாதை என்னன்னு எழுதியிருக்கிறோம்? அம்மான்னு எழுதியிருக்கிறோம். ஆனா பெண்ணேன்னு தப்பு இல்லை, ஏன்னா அவர் பெண்ணேன்னு சுட்டி காட்டுறது எதை? தொடக்க நூல் 3:15 சுட்டி காட்டுறார். சரி, பெண்ணே இனிமே இவர்தான் உன் மகன். யாரு? யோவான பார்த்து சொல்றார், இனிமே இவன் தான் உன் பையன். ஏன்னா இயேசுவுக்கே தெரியும் அம்மாவுக்கு வேற பிள்ளைங்க இல்லையா? அப்ப எவ்வளவு தைரியமும், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடாசிட்டி இருந்தா அன்னை மரியாளுக்கு வேற குழந்தைங்க இருக்குன்னு சொல்லுவீங்க. இயேசுவே சொல்றாரு அவங்களுக்கு வேற குழந்தைங்க இல்ல. அம்மா இனிமே இவன் தான் உன் பையன். வாசிங்க. சீடரிடம், இப்ப இனிமே இவங்க தான் உன் அம்மா, நான் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை நீ பாத்துக்கோ, அவங்களுக்கு வேற ஆளும் இல்ல. அப்ப அந்த சீடர் என்ன செய்யறாரு? வாசிங்க. அந்நேரம் முதல் அச்சீடர் ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் அன்னைக்கு? ஏன்னா அவங்க எல்லாம் சித்தி பசங்க. என்னதான் சகோதரா இருந்தாலும் சித்தி பசங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க பாருங்களேன். அந்த காலத்திலே நிலைமையை பாருங்க இல்லையா? அந்த காலத்திலே ஆண்டவர் அம்மாவை தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பல, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட அனுப்பிடுறாரு, ஆனா சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்லையா? பிரியமானவர்களே, எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான செய்தி. அன்னை மரியாள் தான் உண்மையிலேயே அந்த புதிய
உடன்படிக்கையின் புதிய பேழை. அது மட்டும் இல்லை, அவங்க பரிசுத்தமாக ஆண்டவர் பாதுகாத்தார். அதனால தான் அவங்களுக்கு அழிவே இல்லை, அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க இல்லையா. அதுக்கும் பைபிளில் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, என்னால் சொல்ல முடியும், இப்போ டைம் இல்லை. இனிமேல் அன்னை மரியாளை குறித்து தவறான கேள்வியை எழுப்பாதீங்க. அந்த கேள்வியை எழுப்புகிற தகுதி அருகதை கூட நமக்கு கிடையாது. அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குற அருகதை நமக்கு இருக்கா? எப்படிங்க சில பேருக்கு தைரியம் வருது எனக்கே தெரியல இல்லையா. அதனால இந்த அற்புதமான செய்தி நீங்கள் போய் சேருங்க, எல்லாருக்கிட்டையும் போய் சேருங்க இல்லையா. அன்னை மரியாள் குழந்தை இருக்குன்னு சொன்னா, ஐயோ பைபிள்லேயே போட்டிருக்குப்பா, அவங்க அன்னை மரியாளுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்று நீங்கள் எடுத்து சொல்லலாம். கண்களை மூடி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். ஒரு அற்புதமான செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அன்னை மரியாள் எங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அவங்க பேழை முன்னாடி போனால் நாங்கள் பின்னாடி போனோம். ஏன்னா பேழையை பின்பற்றுபவர்கள் தொலைந்து போக மாட்டார்கள்னு யோசுவா 3:3 போட்டிருக்கு. அன்னை மரியாளை பின்பற்றுபவர்கள் தொலைந்து போக மாட்டார்கள் இல்லையா. நீங்க எங்க போகணும்னு பேழை தான் உங்களுக்கு வழிகாட்டும், அப்படியே போட்டிருக்கு. பேழை தான் உங்களை பாதுகாக்கும். அன்னை மரியாள் தான் அந்த பேழை. பேழை உங்களை பாதுகாக்கும், பேழை உங்களை வழிகாட்டும். உங்களை எங்க கரெக்டாக இயேசுகிட்ட கூட்டிட்டு போயிடுவாங்க அன்னை மரியாள் கடைசியில் இல்லையா. அவங்களோட வேலையே நம்மளை எங்க கூட்டிட்டு போறது தான், இயேசுகிட்ட கூட்டிட்டு போறது தான். அப்ப அன்னை மரியாளை பின்பற்றுபவர்கள் தொலைந்து போக மாட்டார்கள். இயேசுவை விட அன்னை மரியாளை யாருக்கு பெட்டரா தெரியும்? அன்னை மரியாளை விட இயேசுவை யாருக்கு பெட்டரா தெரியுமா? அன்னை மரியாளை விட இயேசுவை யாருக்கு நல்லா தெரியும்? அன்னை மரியாளை விட யாருக்கு நல்லா தெரியாது இல்லையா. நல்லா தெரிஞ்சவங்க தான் சரியான இடத்துக்கு நம்மளை கூட்டு போக முடியும். அவங்களுக்கு தான் டெஸ்டினேஷன் தெரியும், இலக்கு தெரியும். அங்க போனா இயேசுகிட்ட போயிடலாம் யாருக்கு தெரியும்? அன்னை மரியாளுக்கு தெரியும். அதனால தான் நான் அவங்க பின்னாடி போறோம். ஏன்னா பேழை பின்னாடி போக சொல்லியிருக்காரு எங்க ஆண்டவர். எங்க புதிய பேழையை அவங்க தான். அந்த பழைய பேழையில 10 கட்டளைகள் அடங்கிய கல் இருந்துச்சு. அன்னை மரியாள் கருவுல அந்த வார்த்தையே இருந்தது. டிஃபரன்ஸ் பாருங்களேன். அந்த பழைய பேழையில குருத்துவத்தின் அடையாளமாகிய ஒரு கோல் தான் இருந்தது, ஒரு கோல். ஆனா அந்த தலைமை குருவே அன்னை மரியாள் கருவில் இருந்தார் இல்ல. அந்த பேழையில ஒரு நாள் தோன்றி அடுத்த நாள் கெட்டு போற மண்ணாதான் இருந்துச்சு. ஆனா இவர் வயில அன்னை மரியாளின் கருவுல அழியாத மண்ணா. இயேசு சொல்றாரு, நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அப்ப அந்த பேழை வெறும் அடையாளம் தான், இவங்க தான் உண்மையான பேழை இல்லையா. அந்த பேழையே ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமா பாதுகாத்தாரு. அடையாள பேழையே ஆண்டவர் அவ்வளவு பரிசுத்தமா பாதுகாத்தாரு. இவங்க யாரு? உண்மையான பேழை, உயிருள்ள பேழை இல்லையா. இவங்களை ஃபாலோ பண்றவங்க தொலைஞ்சு போயிடுவாங்களா? எப்படிங்க அவ்வளவு தைரியமா சொல்றீங்க? பைபிள் தெரியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஆகவே இனிமேல் இவங்களை குறித்து ஒரு துளி சந்தேகம் கூட நம்ம உள்ளத்துல எழவே, கண்களை மூடி இந்த திருப்பலியில நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை வேண்டுவோம். ஆமென்.